தீயவர்களுக்கு தண்டனை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. திருப்பாடல்கள் 103 8 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள். நம்மில் அநேகருக்கு உள்ள கேள்வி, ஏன் ஆண்டவர் தீயவர்களை தண்டிப்பதில்லை? இதே கேள்வியைத்தான் தாவீதும் ஆண்டவரிடம் கேட்பதை நாம் திருப்பாடல் 73 வாசிக்கின்றோம். பொல்லாரின் வளமிகு வாழ்வை நான் கண்டேன், அவர்களுக்கு சாவின் வேதனை என்பதே இல்லை, அவர்களது உடல் நலமும் உரமும் கொண்டது. மனித பிறவிகளுக்குள்ள வருத்தம் அவர்களுக்கு இல்லை, மற்ற மனிதர்களைப் போல அவர்கள் துன்புறுவதில்லை, என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாற்றதாய் வைத்து கொண்டது வீண்தானா என்று கேள்வி கேட்ட தாவீது பதிலையும் தருகின்றார். நான் இறைவனின் தூயகத்திற்கு சென்ற பின்தான் அவர்களுக்கு நேரிடப் போவது என்ன என்பதை உணர்ந்து கொண்டேன். உண்மையில் அவர்களை நீர் சறுக்கலான இடங்களில் வைப்பீர், அவர்களை விழத்தாட்டி அழிவுக்கு உள்ளாக்குவீர், அவர்கள் எவ்வளவு விரைவில் ஒளிந்து போகிறார்கள் என்று. மேலும் அவர் கூறுகின்றார், எனது மதி கேட்டால் இப்படி பேசிவிட்டேன், ஆனால் நீர் என் வலக்கையை ஆதரவாய் பிடித்துள்ளீர், உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர், முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர் என்று. ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட அநேக முறை ஆண்டவரிடம், ஏன் ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறதெல்லாம் அநியாயம் அட்டூழியம், ஆனால் அவன் நல்லா செல்வ செழிப்போடு கும்மாளமிட்டுக்கிட்டு இருக்கான் ஆண்டவரே, ஆனால் நீரே கதி என்று கிடக்கும் நாங்கள் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். சோதம் குமாராவை அழித்தது போல தீமை செய்கின்றவர்களை தண்டிக்க மாட்டேன் என்கிறீர் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்கின்றோம். இதற்கு இயேசு அருமையாக களைகளின் ஊமையின் வாயிலாக விடையையும் விளக்கத்தையும் தருகின்றார். ஒருவன் தன் வயலில் நல்ல விதைகளை விதைத்தான். ஊழியர்கள் உறங்கிய பொழுது பகைவன் வந்து பயிர்களின் ஊடே களைகளை விதைத்து விட்டு போனான். பயிர்களும் களைகளும் சேர்ந்து முளைத்தன. களைகளை பிடுங்கி எறியலாமா என்று கேட்டபொழுது அவன் அளித்த பதில், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கி விடலாம், அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள், அறுவடையின் பொழுது முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து கட்டுக்கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்றான் தலைவன். மத்தேயு 13:24 முதல் 30. களைகள் உவமைக்குரிய விளக்கத்தை ஆண்டவரே தருகின்றார். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அழகை. உலக முடிவில் மானிட மகன் தன் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கொட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள், பின் அவர்களை தீச்சோலையில் தள்ளுவார்கள். மத்தேயு 13:36 முதல் 43 வரை. ஆம், ஆண்டவர் தீயவர்கள் நல்லவர்களோடு வாழும்படி அனுமதிக்கிறார். ஏன்? நல்ல கண்வளை போல உயிர் போகும் கடைசி நிமிடத்தில் கூட தீயவன் மனம் மாறி தன்னை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்துதான். இயேசு தன் உயிரை நல்லவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லையே, தீயோர் ஒவ்வொருவருக்காகவும் தானே தன் கடைசி சொட்டு இரத்தத்தையும் கொடுத்து அனைவரும் மீட்படைய ரட்சிக்கப்பட வழிவகுத்தார். ஒவ்வொருவரும் மனம் வருந்தி திருந்தி வரவேண்டும் என கெட்ட குமாரனின் தந்தை போல காத்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் வாய்ப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஆம், ஆண்டவர் தீயவர்களை தண்டிக்காமல் விடுவதை பார்த்து அவர் பலவீனமானவர் என்று நாம் அவரை தவறாக எடை போட்டு விடக்கூடாது. அது அவரது எல்லையில்லாத இரக்கத்தையே காட்டுகின்றது. ஆனால் தீயவர்களை தண்டிக்காமல் விட்டால் அவர் அவரது வழிகளில் நடப்பவர்களுக்கு அநீதி செய்பவராக காணப்படுவாரே. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதனால் தீயவர்களுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. அவர் நினைத்தால் இவ்வுலகிலேயே உண்டு. ஆனால் நிச்சயம் அவர் இவ்வுலகை நியாயம் தீர்க்க 2ஆம் முறை நீதிபதியாக வரும்பொழுது அவர்களுக்கு உரிய பலனை அவர் கொடுப்பார் நரகத்தில் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. மத்தேயு 13:41 மற்றும் 42 இறைவார்த்தை. ஜெபம் செய்வோம். நீதிபரராகிய இயேசுவே, தீயவர்கள் வளமாக வாழ்வதை பார்த்து ஒருபோதும் அவர்களைப் போல் ஏன் நாமும் வாழக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு வராதபடியும் எப்பொழுதும் வழிகளில் நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.